உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரையிலும் ஒருவர் அழகாக தெளிவாக இஸ்மவேல்ன்றதுக்கு இஸ்ரவேல்னா படிக்கக்கூடாது, தெளிவாக அழகாக வாசிக்க பார்க்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லே சொல்லமா? அல்லேலூயா. சரி, நல்ல கவனிக்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை தெரிவிக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அபிரகாமை பார்த்து, இந்த இடத்தை, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், இந்த கானானியர் தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தது நிறைவேறிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நாமும் வாக்கு தத்தத்தின் படிதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரஜாதிகளுக்கு ஒளியாக சிமியோன் ஆசீர்வதிக்கிறார். ஏசப்பா குழந்தைய கையில் எடுத்துட்டு அவர் உலக ரட்சகர்னு அவருக்கு பேர் கொடுக்குற அந்த நாளில், பிரஜாதிக்கு ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். அழக அங்கே அந்த சிமியோன் நாவில முதல்ல புறஜாதிகளாகிய நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவன் கொடுத்துட்டார். அன்றைக்கு 2000 அல்லேலூயா, ஆமாம், 25 வருடங்களுக்கு முன்பே தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆகையினால்தான் இன்றைக்கு உலகம் முழுதும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லணும்? எங்களுக்கு தேவன் எங்களை ரட்சித்து இந்த எகிப்து என்கிற உலகத்தை விட்டு பிரித்து, அல்லேலூயா, எங்களுக்கு கிறிஸ்துவின் நல்ல வாழ்க்கை கொடுத்து எங்களை நிதமாய் நடத்துகிறார் அப்படின்னு ஒவ்வொரு நாவும் சொல்லணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாவும் சொல்லணும். அப்படி என்றால் நாம் தேவனை சரியான முறையில் அவரை வாழ்த்த வேண்டும், அவரை வணங்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் விசேஷங்களை கொடுக்க நாம் அவரை பின்பற்றுகிற முறைதான் நமக்கு ஆசீர்வாதங்கள். நமக்கும் சரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி. எங்களுக்கு இந்த நல்ல தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்தார். நல்ல வழி காட்டுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகையினால் நல்லவைகளையே நடக்க, நல்லவைகளே செய்ய, நல்லவைகளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் தேவன் சபையே உன்னை அழைத்தார். இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அவரை பின்பற்றுகிற முறை சரியா இருந்தால் கட்டாயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவனை இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் எங்களை நல்லபடி வைத்திருக்கிறார் அப்படின்னு வாய் சொல்லும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் பெரிய கிருபைகளை தேவன் நமக்கு செய்வாராக. சரி, அவங்க மேலே 6வது வசனத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது, அல்லேலூயா, அந்த எகிப்தியர், அவங்க எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அங்கே வந்த பாடுகளை அவங்க முதல்ல சொல்றாங்க. அல்லேலூயா. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தும் போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தார். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம ரெண்டு விதமா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஒன்று, சரியாய் ஆண்டவருக்கு முன்பாக ஒழுங்கும் கிரியமா அவருடைய பரிசுத்த ஓய்வினாலை ஆசாரித்து நேரத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பயபக்தியோடு போய் வருகிற பிள்ளைகள், அவர்களுக்கு சில காரியங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த ஆபத்தில் நான் இருக்கிறேன், இப்படி நான் மாட்டிக்கொண்டேன், என்னை விடுவையும். தேவன் உடனே வருவார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு மிக பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் பிரியமாய் வாழாதவர்கள், ஆண்டவரை சரியான முறையில் நேசிக்காதவர்கள், கர்த்தரை கோபப்படுத்தி நம்முடைய ஒவ்வொரு ஆராதனைக்கும் லேட்டாக வரும்போதெல்லாம் தேவனை நம்ம கோபப்படுத்துகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆபத்து வருகிறது. அவர்களும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறது இல்லை. பல பிரச்சனைகள், பல வேதனைகள், பல வேதனைகள் அவர்களுக்கு உண்டாகிறது. ஏமா நமக்கு அந்த பாடு? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா, ஜாமக்காரன் ஊதுகிற எக்காலத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை நோக்கி பார்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த பாடுகள், எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தும் போது நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது நியாயமானது, அது நியாயமானது. ஆனால் நான் தேவனுடைய ஆராதனை அசட்ட செய்து அவரை துதிக்காமல், அவரை நோக்கி கூப்பிடாமல், நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தூங்கி வேலைக்கு போயிட்டு, அல்லேலூயா, ஆண்டவருடைய சிந்தனையை 6 நாள் தேவனுடைய சிந்தனையை இல்லாததுனால தான் நான் 7வது நாள் தேவனை ஆராதிக்க வருகிறதுக்கு அதாவது தடை வருகிறது. இந்த 6 நாளும் சாப்பாடு முன்ன வச்சுட்டு, ஆண்டவரே இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்க, அதில் இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க அழகா வளருவாங்க, அழகா வளருவாங்க, விசேஷமாக இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வல்லவருங்க. அவரை போல தேவன் யாருமே இல்லைங்க. அவர் வல்லவருங்க. என் பிள்ளைகளை பெற்றெடுத்து திருமணம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கிற வரையிலும், அல்லேலூயா, எங்களுடைய 5 பேரும் நாங்கள் எப்பேற்பட்ட ஆராதனை கர்த்தருக்கு ஆராதித்தோம் என்று தேவன் அறிந்து, அல்லேலூயா, எங்களுக்கு எந்த விதமான பலவீனமும் கர்த்தர் கொடுக்கலங்க. சுகமாய் எங்களை தாங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 3 பிள்ளைகளை திருமணம் கட்டி கொடுக்கும் வரையிலும் அவர்களுக்கு நான் மெடிக்கல், அதாவது பில் கொடுத்ததே இல்லைங்க. அவர் எங்களை காத்து கொண்டார். உன்னையும் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமாம். அந்த அந்த அசட்டையான வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளே அவருக்கு முன்பாக நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க, தேவன் அருள் செய்வார். அதாவது அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் அவரை சரியாக நோக்கி பார்த்தாலே போதுங்க, அதே உனக்கு போதும். அல்லேலூயா. தேவன் உங்களை விசேஷமாக கொண்டு வருவார். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருப்பீங்க, சுகமாக வருவீங்க. அதுக்காக தானே திருச்சபை. அல்லேலூயா. அதுக்காக தான் தேவ ஆலயம், அதுக்காக தான் ஜாமக்காரன் எக்காலம் ஊதுறான்னா, ஒரு ஆபத்து வருது, ஜாமக்காரன் எக்காலம் ஊதுறான்னா நம்ம எல்லாம் ஸ்டடி ஆயிடணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ எங்களுக்கு வேதனை வந்தது, நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். 7வது வசனம், எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினால், ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆமாம், பலத்த கையினால் கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார்.
அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து தேவன் அவளை பிரித்து எடுக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா 10 அற்புதங்களை செய்கிறாராங்க. அல்லேலூயா. ஆமா, 10 அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் விசேஷமாக அந்த தேசத்தை விட்டு பிரிக்கிறாருங்க. சாதாரணமானது இல்லைங்க. ஒரு தேசத்தை விட்டு ஒரு கூட்டத்தை, அதாவது ஒரு பலத்த கூட்டத்தை பிரித்து எடுக்கணும்னா சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவர் அவங்களை விசேஷமாக வாதையினால வாதித்து, பிறகு தலைச்சம் பிள்ளைகளை அடித்து, பிறகுதான் விட்டா என்னையும் காலி பண்ணிடுவாரா அப்படின்ட்டு நீங்கள் ஒழிஞ்சு போங்க அப்படின்னு வெளியே அனுப்பினான். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்கிறதற்கு ஆவியானவர் இருக்கிறார். நீ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை உன்னுடைய உள்ளத்தில் தரித்து கொள்ளும் போதுதான் தேவன் பெரிய அதிசயங்களை உனக்கு செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வேற யாரும் ஒன்னா ஏமாத்தலாம். நல்லது. யாருன்னா தூங்கி இருந்தா கூட தட்டி எழுப்பி சொல்லுங்க. ஆமா, நீ யாரையாவது நாளைக்கு வரேன்னு சொல்லிடு. ஆனா ஏசப்பா கிட்ட சொன்னா, அல்லேலூயா அல்லேலூயா, நான் அந்த பையன்கிட்டயா சொல்லுவேன்? ஒரு அலலியா சொல்லாமா? ஆமா, ஆண்டவருக்கு சிலர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு. இவருக்கு உண்மை கண்ணு ரெண்டும் அழகாக இருக்கிற மாதிரி, இவர் ஒழுங்கும் கிரியுமா தேவனை தேடின மாதிரி. அல்லேலூயா. ஆபத்து வரும்போது இவங்க ஒரு இந்த அவிசுவாசிங்களுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அவங்க உடனே யாரை தம்ம கோபப்படுவாங்க? அவங்க ஆராதிக்கிற கடவுள் மேலே கோபம் வரும். யாராக இருந்தாலும், இந்துவோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க மனசு எங்கே தெரியுமா போகும்? அவங்க ஆராதிக்கிற கடவுள் மேலே போகும். எனக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வந்திருக்குது எல்லாருக்கும். அப்போ அது தவறான குணம் இல்லையா? உடனே ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி வந்தது? இவன் 15 நாள் சபைக்கு வந்திருக்க மாட்டான். புரியுதுங்களா? 15 வாரம் 10 வாரம் 5 வாரம் காணாம போயிருப்பார். வருஷத்துல நல்லா கவனிக்கணும். 54 வாரமா 52 வாரமா? 52. அதுல 30 வாரம் காணாது போயிருப்பார். ஆனா ஆபத்து வந்தோடனே ஆண்டவரை கோவிச்சுக்குவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரை கோவிச்சுக்குவாங்க. சிங்க கூட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு யானையை துரத்திட்டு வருது. சிங்கக்கூட்டம். அல்லேலூயா. இந்த சிங்கக்கூட்டம் அலறி, இந்த யானை அலறிக்குன்னு வருது, எங்கே பிடிச்சிட்டு போகுது அப்படின்ட்டு. எதிர ஒரு கட்டை எறும்பு வருதான். ஏன்னா நீங்கள் அலறிட்டு வர்றீங்க, சிங்கக்கூட்டம் என்னை துரத்திட்டு வருது. அப்படியா? நீ வந்து என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. எது சொல்லுதான்? கட்டெரும்பு சொல்லுதான் யானையை பார்த்து, நீ வந்து என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்கிறது. நீ யாரு பின்னாடியும் ஏதோ அல்லேலூயா, உன்னை ரட்சிக்காத நண்பரை நீ விசுவாசிக்கிற, உன்னை ஒழுங்குபடுத்தாத காரியங்களை நினைக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. வெட்ட வேலையில நின்றுட்டு இருக்கிற. ஆனால் தமது சிறகை ஆண்டவர் விரித்து என் அடைக்கலத்தில் வந்துரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம மாட்டோம்னு சொல்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதே ஏன கதை ஒன்று சொல்றேன். அதாவது இந்த ஆண்டவரை கோபப்படுறவங்களுக்கு ஏனை மேலே உட்காந்து, ஏனை நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குதான். அப்போ ஒரு குருவி வந்து தலை மேலே உட்காந்துச்சு தான். இதுவும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அந்த குருவி நினச்சி தான், இது தலை மேலேயே நம்ம வந்து உட்காந்துருக்குறோமே, இதுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி பறந்து வந்து முன்னாடி நின்றுட்டு, சாரி நான் உனக்கு ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு தான். அதுக்கு ஏன்னு சொன்னதான், நீ வந்ததும் தெரியாது,
நீ போனதும் தெரியாது. விசுவாசி உள்ள வரும்போது ஆண்டவர் பார்ப்பாருங்க. அவிசுவாசி அவன் இஷ்டப்படி வாழும்போது அவன் வந்ததும் தெரியாது, அவன் போனதும் போகிறதும் தெரியாது. ஆண்டவருக்கு பலவீனம் பாரம் வரும்போது தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கே ஆண்டவர் செவி கொடுக்கிறார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். அல்லேலூயா. என் தேவன் எங்களை சிறப்பாக நடத்தி பலத்த கரத்தோடு எங்களை கை கொண்டு வந்தார். நம்முடைய குடும்பம் பலத்த கரத்தில் நடத்தப்படணுமா? உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய பலத்த கரம் வரணும். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய பலத்த கரம் வரணும். மெயின் நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உன் புருஷன் வராத்து சகோதரிங்கிட்ட தான் இருக்குது. சகோதரிங்க சரியில்லைன்னா குடும்பமே சபையில் இருக்காது. ஹல்லேலூயா. சகோதரிங்க சரியில்லைன்னா குடும்பமே சபையில் இருக்காது. சப்போஸ் ஒரு பிரதர் ரட்சிக்கப்பட்டு உண்மை உத்தமா இருக்கிறார், மனைவி லேசா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் சபைக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட மனைவி எதிர்த்துக்குவான். அவன் வருவான், துக்கத்தோடு வந்து தேவனை ஆராதிச்சுப்பான். அந்த கிருபை அவனுக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவி சரியாக ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தோடு வருகிறதுக்கு, ஏன்னா அவங்க கிட்ட தான் ஒரு விசேஷ மந்திரம் இருக்குதான். அது என்னென்னமோ மந்திரம் சொல்கிறாங்க. ஒரு அல்லைய சொல்லாமா? சிலர் மனைவிக்காக தேவாலயத்துக்கு வராங்க, சிலர் புருஷனுக்காக தேவாலயத்துக்கு வராங்க, சிலர் வினை தீரணும்னு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க, சிலர் வேலை கிடைக்கணும்னு தேவாலயத்துக்கு வருவாங்க. ஒரு ஆத்துமா நமக்கு இருக்குதுங்க, ஆபத்துன்னும் போது பாஸ்டிங் பிரேயருக்கு வருவாங்க, ஆபத்துன்னும் போது அதிகாலை ஜெபத்துக்கு கூட வருவாங்க. ஆபத்து போயிடுச்சுன்னா அவங்க காணவே காண மாட்டாங்க, தேடுனா கூட கிடைக்காது. ஒரு அல்லைய சொல்லாமா? வேதனை வரும்போது தாங்க ஆண்டவர் வேணும். சந்தோஷமாயிட்டீங்கன்னா இது மனிதனை இயல்புங்க. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னாகும் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் நல்லா வாசிங்க. எத்தனை என்னாகும் புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசிக்கணும். அதில் தேவன் சில சட்டத்திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பார். பைபிள் வாசிக்க பழக்கம் உண்டு எனக்கு அப்படின்ற மட்டும் கை தூங்க பார்க்கலாம். நான் பைபிள் வாசிக்கிறேன். பரவாயில்ல, நிறைய பேர் கை தூக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்களோ தெரியல, எதை வாசிக்கிறீங்களோ தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஆகையினால தயவு கூர்ந்து பைபிள் வாசிக்கிறவங்க என்னாகும் புஸ்தகம் கரெக்டாக நிதானித்து புரிஞ்சுக்கிட்டு வாசிங்க. இதை நீங்கள் வாசித்துட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்குன்னா அந்த வசனம், அந்த அதிகாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஒரு அல்லைய சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்னாகும் புஸ்தகம் நான் படிக்க போகிறேன் அப்படின்றதுங்களாம் கை தூங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கையை பார்க்குறாரு. நீங்கள் அவருடைய கண்களில் வந்துட்டீங்க. அடுத்த முறை நீங்கள் வாசித்துட்டு அது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை என்கிட்ட வந்து சொல்லணும். ஒரு அல்லையில சொல்லாமா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகினால கஷ்டம் துன்பம் வரும்போது தேவனை தேடக்கூடாது. உனக்கு கை கால் நல்லா இருக்கும்போது தேவனை தேடணும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஜாமக்காரன் வார்த்தைக்கு நம்ம முதல்ல செவி கொடுத்துட்டாலே போதும், தப்பிக்கலாம். தேவன் வருகையில் தப்பிக்கலாம். கீழே வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இதை சொல்லிட்ட படிங்க. அவங்க ஆண்டவர்கள் எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம், 9வது வசனம், தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. கொடுக்கறது பெருசல்ல, என்னவா?
பணியணும். அவங்களுக்கு நல்லா கவனிக்கணும். எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு நிலத்தை பிரித்து கொடுக்குறாங்க. யோசுவா தான் கொடுக்குறார், கவனிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு லேண்டு வந்துருச்சு. இப்போ அந்த லேண்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க, ஒரு கூடாரம் போட்டுக்கிட்டாங்க. மீதி இருக்கிற லேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, விதைகளை விதைக்கிறாங்க. அது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்களை எந்த தேசத்துக்கு கொண்டு போகிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எந்த தேசம், பாலும் தேனும். தேவன் எவ்வளவு பிரியமா இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் ஜனங்கள் மேல. நம்ம எல்லாம் ஆண்டவர் பாலும் தேனும் சாப்பிட வைக்கிற கர்த்தர் அவரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவ்வளவு உயர்வான உணவு தருகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரேல் ஜனங்கள் சாதாரணமான பிள்ளைகள் இல்லைங்க. அவங்க அதாவது ஹையஸ்ட் பீப்புள் அவங்க. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க முடியலங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. யுத்தம் 4 முனையில யுத்தம் நடக்குதுங்க ஒரே நேரத்தில். அல்லேலூயா. 4 முனையில யுத்தம் நடக்குதுங்க. 4 நாட்டில் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. இவன் ஜெயிச்சிட்டா இருக்குதான், எதிராளி அழிஞ்சிட்டு தான் இருக்கிறான். ஏனென்றால் தேவன் அவர்களை அழைத்த அழைப்பு அப்படி. அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த அழைப்பு அப்படி. உன்னுடைய அழைப்பு அப்படிதான். நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அந்த பெலன் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு அல்லே சொல்லாமா? சாவதானமான காரியங்கள் வேண்டாம், கேர்லெஸ்ஸான ஆராதனை வேண்டாம். உன் பிள்ளைகளுக்காக பயந்து, என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நல்லா வளரணும், அதுக்கு பயந்தாவது பெற்றோர் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அதற்கு பயந்தாக வாங்க. உன் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் எல்லாம் தெரியுது உங்களுக்கு. தெரியாது ஒண்ணுமே இல்லை. பிடரியை மட்டும் கடினப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதுல உன் பிடரி கடினமாகுதுன்னா பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா. பிறகு அவங்க வீடு வாசல கொடுத்துட்டாரு, வீடு கட்டிக்கினாங்க, இருக்கிற இடத்துல நல்ல விதைக்கிறாங்க. தேவன் பிளஸ் பண்றாரு. அதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்து பணிந்து, கர்த்தர் கொடுத்து பணிந்து கொள்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க தசம்பாகம் கொடுக்குற அந்த நாளாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த உன்னுடைய பலனை கையில் வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி, டேடி, இயேசுவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இதை சம்பாதிக்க எனக்கு கொடுத்த பலனுக்கு நன்றி. அல்லேலூயா. ஒரு பணிவோடு உன்னுடைய பலியை அவருடைய பலிப்படத்தில் செலுத்து. தேவன் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சித்தி பெற செய்வார். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சித்தி பெற செய்கிறதுக்கு கர்த்தர் விசேஷமானவராக ஆண்டவர் உனக்கு இருக்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சிலர் நீங்க உங்களுடைய காணிக்கை தேவனுடைய பலிப்பிடத்திற்கு வராமல் குடும்பம் நடத்துகிற ஒரு சில மக்கள் இருக்கிறீங்க. மற்றவர்கள் அனைவரும் நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷமாக உங்கள் பலனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதில் பணிவை ஆவியானவர் எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறாரு? பணிவை எதிர்பார்க்குறார். என்னுடைய குணம் என்னன்னா அவருடைய குணம்தான் என் குணமும். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாலும் அதில் நான் உங்களை பெருமையெல்லாம் பேசவும் முடியாது. அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அல்லேலூயா. நான் உன்னை யாரை பெருமையாக பேசுவேன்னா, கர்த்தருக்குள்ளே தேவனுக்கு பயந்து வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க தான் என்னுடைய உள்ளத்தில் பெருமிதமான ஜனங்களாக இருப்பார்கள். அவர்கள் பணிந்து, அவர்கள் கொஞ்சம் கொடுக்குறாங்களோ நிறைய கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட ஆவியானவர் கிரியை செய்யணும், அவன் வசனத்துக்கு நடுங்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனிடத்தில் ஒரு விசேஷத்த பலன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் கொடுக்குறேன்னு நீங்க பெருமையா கொடுத்துட்டீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. ஆனால் அதுல பணிவை எதிர்பார்க்கிறார். அவர்கள் பணிந்து கொண்டார்கள். கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன்,
என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு பலியை செலுத்தி ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள வரணுங்க. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உன்னுடைய சந்தோஷத்தில் இன்னும் அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க. செல்வங்களே, நீங்கள் எல்லாமே ஆண்டவரை கனப்படுத்துறீங்க, ஆனால் பணிவை எதிர்பார்க்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. உன்னிடத்தில் ஒரு பணிவை எதிர்பார்க்கிறார். அதில் ஒரு சந்தோஷம் நீங்கள் பெறணும். நான் தேவனை கனப்படுத்தினேன் என்கிற ஒரு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. அது பணிவோடு அந்த சந்தோஷம் நமக்கு வரும்போது ஆண்டவர் விசேஷமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுவோம். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நலமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகினால் நம்முடைய இந்த வேத வசனத்தின்படி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாக செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரியம்னா உன்னுடைய பணிவு. சனிக்கிழமை ஆனாலும் அந்த பணிவு வந்துடணும். அல்லேலூயா. நாளை என்னுடையதல்ல, தேவனுடையது. இது என்றைக்கு நமக்கு மனசு வருகிறதோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறக்காம உங்களை காத்துக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அவர் மகாதேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருடைய நாமத்தினால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகினால் நாம் அவரை பற்றி கொள்வோம். தேவன் பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 28வது அதிகாரம். அங்கே என்ன முடியுது? சந்நிதியிலே பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து கொண்டு. அப்போ அந்த பணிவு வரும்போது என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருது? 3வது வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்லா கவனிக்கலாம், எங்க கவனிங்க. அப்போ அங்கே 26:10 என்ன முடியுது அந்த வசனம்? தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. அந்த பணிவோடு அந்த பலிகளை நாம் செலுத்த வேண்டும். கீழே தசம்பாகலம் குறித்து எழுதியிருக்கிறது, அதை நான் பிரசங்கிக்க வரல. பணிவை மட்டும் நான் பிரசங்கிக்கிறேன். எங்கே அந்த பணிவு இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் இந்த வேத வசனம். அல்லேலூயா. ஆமாம், அங்கே அந்த பணிவு இருந்தால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு அல்லே சொல்லாமா? நீங்கள் என்ன கவனிக்கணும், இங்கே பைபிள்லாம் படிக்கக்கூடாது. ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், இங்கே பைபிள் படிக்கிட்டா சீக்கிரம் உங்களுக்கு 30 வயசில் கேட்ராக் வளர்ந்துடும். ஒரு அல்லையே சொல்லாமா? அப்புறம் தடிவின் தான் இருக்கணும். வீட்டில் வாசிக்கணும் பைபிளை. நான் வாசிக்கன்னு சொல்லும்போது வாசிங்க போதும். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சரி, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவ, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. அந்த கீழ்ப்படிதல தேவன் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். என் செல்வங்களே, நீங்கள் எல்லாம் காரில் வரணும்னு விரும்புகிறேன் நான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாமே காரில் வரணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. சொந்த வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இதை தேவன் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நான் எவ்வளோ ஊழியர்களை பார்த்துருக்குறேன், எவ்வளோ விசுவாசிகளை பார்த்துருக்குறேன். உண்மையாய் தேவனை பற்றி கொண்டவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. உண்மையாய் தேவனை பற்றி கொண்டவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் அதை செய்வான். சண்டே கிளாஸில் ஒரு மகன் ரட்சிக்கப்பட்டாங்க.
அல்லேலூயா. சண்டே கிளாஸில் அவளுக்கு வாழ்க்கை, இந்து வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாலும், அல்லேலூயா, அவங்க புருஷனுக்கு நல்லதொரு வேலை, அரசாங்க வேலையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லே சொல்லாமா, நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இது நம்ம சபையில் கிட்டத்தட்ட 25 பேர் அப்படி இருக்கிறார்கள். தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா சரியான முறையில் தேவனை அவர்கள் பற்றி கொண்டதினாலே தேவன் அவளுக்கு வீடு வாசலை கொடுக்கிறார். பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலே ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கவனிங்கன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க. அவங்களுக்கு 13 வயசு ஆயிடுச்சுன்னா தயவு கூர்ந்து அதாவது தேவ ஆலயத்துக்கு அனுப்பிடுங்க. நீங்க எவ்வளவு ரிச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, இங்க வந்து பெருக்கட்டும். அல்லேலூயா. இங்க வந்து அவங்க பாய் போடட்டும். அதுல நீங்க பெருமை கொள்ளாதீங்க. பெருமை கொண்டவர்கள்லாம் அந்த பிள்ளைங்களும் பின்னாடி இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதுவும் தாய்மாருங்க, என் பையன் இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு நல்லா இல்லைங்க. கெட்டு பலவிதமான ஒரு கெட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம திருச்சபையிலே இருக்கிறார்கள். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருக்கு முதலிடம் உன் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நான் இருந்தால் தானே என் பிள்ளைங்க இருக்கும், அது வேற இருக்குது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள இருந்தால் தான் என் பிள்ளைங்க இருக்கும். எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நான் ஜபிக்கிறத பார்த்துட்டு, நான் உபவாசிக்கிறத பார்த்துட்டு என் மருமகன்களும் அப்படியே செய்கிறாங்க. அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. என் மருமகளும் என் மருமக பிள்ளைகளும் இப்போ நல்ல என்ன மாதிரியே அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சரியா இருந்தா உன் பிள்ளைகள் கரெக்டாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த 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 தாழ்மையின் ஜபம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க நமக்கு மேலே எகிருவாங்க. ஒரு பழமொழி இருக்குது, என்ன 8 அடி பாஞ்சா, அது எனக்கு சரியா தெரியல, நீங்க என்னம்மா என்னம்மா? எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான். எவ்வளோ ஞானம் பாருங்க அவங்களுக்கு. நீங்க 8 அடி பாஞ்சிங்கன்னா உன் பையன் என்ன பண்ணுவான்? அவனை பிடிக்கவே முடியாது. நீ மறுபடியும் 16 அடி பாய்ஞ்சனா அவனை பிடிக்க, அவனை எத்தனை அடி பாய்வான்? 32 அடி போவான். நீ 32 அடி பாய்ந்து அவனை பிடிக்க போனா அவன் எங்க இருப்பான்? 64 அடிக்கு அந்த பக்கம். அவனை பிடிக்கவே முடியாது. இன்றைக்கு நம்மை பெற்றோர் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய ஆராதனைக்கு முதல் இடம் கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைங்களும் முதல் இடத்துல வருவாங்க. டாக்டராக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, இன்ஜினியராக மாறுவாங்க. அல்லேலூயா. ஆமாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சரியில்லைன்னா உன் பையன் ப்ரெஸ்ஸு பிடிப்பான். என்ன பிடிப்பான்? சரியில்லைன்னா உன் பையன் ஹெல்ப்பராக போவான். இது ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஹெல்ப்பராக மாற்றிடுவாருங்க ஆண்டவர். சரியான சீட்டில் உட்கார முடியாதுங்க. ஒன்று சொல்கிறேன், கவனிக்கணும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சாமுவேலை அண்ணால் கொண்டு போய் விடுறாங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடிப்பணும்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யாருன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அல்லாரத்தை உன் கண்ணில் கேட்ராக் வந்துடும் சொல்லிட்டேன். அல்லேலூயா. சீக்கிரம் வந்துடும். அப்புறம் தடுவின்னு தான் இருப்பேன். நீ அதுக்கப்புறம் அல்லாரத்தை பார்க்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சாமுவேல் போன உடனே ஆண்டவர் பற்றிக்கிட்டார், கர்த்தரை பிடிச்சிட்டார். அவர் குழந்தையிலே போயிட்டார். எப்போ போயிட்டார்? பால் மறந்த உடனே ஆலயத்துக்கு போயிட்டார். அது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம். அப்போ தேவனுக்கு அந்த ஆசாரியனும் பிடிக்கல, ஆசாரியன பிள்ளைங்கள்லாம் பிடிக்கல. அப்போ ஆசாரியனை குறித்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இவங்களை அடிக்க போகிறேன், இவங்க 2 பேரையும் நான் என்ன பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சாமுவேல் கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஆசாரியன் கூப்பிட்றார். நல்ல கவனிங்க. என்ன ஆண்டவர் நேற்று என்ன பேசினார் உங்ககிட்ட? இந்த மாதிரி என்கிட்ட மறைக்காத சொல்லிடணும். அவர் ஆசாரியன் ஆச்சே அப்படின்ட்டு அவர் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்போ சொல்ல, அவர் கர்த்தர், அவர் நியாயப்படி செய்வார். அல்லேலூயா.
அவர் கர்த்தர், அவர் நியாயப்படி செய்வார். என்கிட்ட தப்பு இருக்குது, என் பிள்ளைங்கிட்ட தப்பு இருக்குது, அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும் அப்படின்னு சொல்றார். ஆசாரியன் சரியில்லைங்க, ஆசாரியனுடைய குடும்பம் சரியில்லை. ஆனா சாமுவேல் தேவனை பற்றி கொண்டார். எல்லாம் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆசாரியன் சரியில்லைங்க, ஆனா சாமுவேல் யாரை ஃபாலோ பண்ணணும்? ஆசாரியனை ஃபாலோ பண்ணணும். ஆனா அவர் பிடிச்சது ஆள் யாரு? சர்வ வல்லவர். நம்முடைய திருச்சபையில் 14 வருஷம், 14 வயசு, 15 வயசு, 16 வயசு, 17, 18 வயசுல பிள்ளைங்க உள்ள வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய வார்த்தையை சரியான முறையில் கேட்ச் பண்ணல. அந்த 19 வயசு தேவன் விரும்புகிற வயசுங்க அது. அந்த 19 வயசு அவங்க ஆண்டவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் கர்த்தர், ஹல்லேலூயா, ஆமா, கேதுரு மரத்தை போல உயர கொண்டு வந்திருப்பார். ஒருத்தம் கூட சரியான முறையில் இல்லைங்க இந்த திருச்சபையில். ஹல்லேலூயா. வழிபோக்கனுக்கு தன் செவியை கொடுத்தார்கள். இங்க யாருமே நம்ம சொந்தக்காருக்கு வந்தவர் யாருமே கிடையாதுங்க, எங்கிருந்தோ வந்தோங்க. நம்ம அவர்களுக்கு செவி கொடுத்துட்டோம், சொந்த மாமாவா ஏத்துக்கிட்டோம், சொந்த மச்சாங்க, சொந்த அண்ணன், அக்கா, அத்தை, வந்தவர்களுக்கு செவி கொடுத்துட்டோம். அந்த 19 வயசுல தேவனை பற்றி கொள்ளல. ஆனா டிஃப்ரெண்டா சாமுவேல் அந்த ஆசாரியன் சரியில்லைங்க, ஆனால் அவர் கர்த்தரை பற்றி கொண்டார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்பேங்க இந்த 18, 19 வயசு பிள்ளைங்க ஆண்டவரோடு கூட அவங்க பைபிள் எடுத்துட்டு என் கூட வரணும்னு எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 வாலிபர்கள் வந்தாங்க. 40 வாலிபர்களும் வழிபோக்கனுக்கு செவி கொடுத்து வேத வசனத்தை விட்டு விலகி, ஏதோ ஒரு நோட்டீஸில் கூட பார்த்தங்க, மாமா லிஸ்டில், மாமா லிஸ்டா அண்ணன் லிஸ்டான்னு தெரியல, அவர் வராரு. நோட்டீஸ்ல மாமா லிஸ்ட்ல வருதுங்க. அவன் எப்படிங்க தேவனுடைய ஊழியக்காரனை எப்படி நம்ப முடியும்? ஏதோ ஒரு நோட்டீஸ்ல, அது எந்த யார் நோட்டீஸும் தெரியல. என்னுடைய மனம் ரொம்ப நொந்ததுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அண்ணன் லிஸ்ட்ல வருது, மாமன் லிஸ்ட்ல வருதுங்க. அவர் யாருங்க? உன் மாமனாங்க. உன் அக்கா கூட பிறந்தனும் அப்பன் கூட பிறந்தவன் இல்லைங்க. சாமுவேலை போல இல்லைங்க. அல்லேலூயா. 40 வாலிபர்கள் உள்ள வந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்து ஒரு மனுஷன் கூட தேவனுக்கு பிரியமா இல்லைங்க, ஒரு வாலிபன் கூட. ஆனால் தான் இப்போ இருக்கிற இந்த இளம் வாலிபர் மேலே எனக்கு ரொம்ப பாசம். அல்லேலூயா. இவர்களாவது 1-2 தேடியாவது வரட்டுமே அப்படின்னு அவங்க மேலே கொஞ்சம் மனதை செலுத்தி அவளுக்கு சில காரியங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லாமா? ஒரு வாலிபன் கூட சரியான முறையில் இல்லைங்க. நான் நினைச்சபடி அவங்க ஐ லெவலில் வரலைங்க. 41 வாலிபர் எல்லாம் கணக்கு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆனால் தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ரொம்ப மற்றவங்களோடு கூட உறவு வைக்கிறது நோ ப்ராப்ளம். ஆனால் கர்த்தரோடு கூட அந்த நட்பு இருந்ததுன்னா அது விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் அவர்களை விசேஷமாக நடத்துகிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராரு கூட டைம் நம்ம பாஸ் பண்ணுறது தேவனோடு பாஸ் பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கொஞ்சம் வெட்கம் இல்லாத கூட நம்ம நோட்டீஸில் பேரை போடுறோங்க. ஒரு வெட்கன்றது இல்லைங்க. யார் நம்மளை என்ன செய்வாங்க, இதை குறித்து என்ன பேசுவாங்கன்றது கூட அந்த மந்தமான புத்தி. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருடைய பிரதான கருணம் மேல் இருக்கிறது. அந்த தாழ்மை பணிவு நமக்கு வரும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
இது வேணும்னா நீ கர்த்தரை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். எவ்வளோ அழகா சொல்லிட்டு பாருங்க. உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு அல்லையே சொல்லாமா? ஆமா, கர்ப்பத்தின் கனி அது இது அழகா சொல்ற. எல்லாம் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எங்கெங்க அந்த ஆசீர்வாதம்? எங்க அந்த ஆசீர்வாதம்? எங்கப்பா அந்த ஆசீர்வாதம்? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் அவர் மார்பிலும் எதையும் சாஞ்சிட்டா இந்த ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். இன்றைக்கு நீ ஆண்டவருடைய மார்பிலை நீ சாய்ந்திருப்பாயானால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு பலிக்குங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? இப்போ கூடெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னப்பா? பிளாஸ்டிக் கவர். அந்த காலத்தில் 75 கிலோ மூட்டை, இப்போல்லாம் 25 கிலோ. அதை எடை போட்டாக்கா 24 கிலோ தான் வரும் போல். ஆனால் அவன் நம்மக்கிட்ட வாங்குறது எத்தனை கிலோ? 26 கிலோவுக்கு வாங்குறான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கிறதுக்கு முன்னே இன்னொரு பிளாஸ்டிக் கவர் வரும். இப்போ நம்ம அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம மனசு வச்ச 10 கவர் வாங்கி உள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். இருக்குதா இல்லைங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம், அங்கே உன் மா பெசுகிற கூடையும் உன் கூடையும் மா பெசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிக்கணும். என்ன கவனிங்க? நீங்கள் சாப்பிட்டு மற்ற 5 பேருக்கு நீங்கள் தர்மம் செய்கிற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். அவர் ஆசீர்வதித்தார்னா எந்த நோயும் வராது. என்ன கவனிங்க, நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்து பாருங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் ஒரு நோய் நொடி இல்லாமல் வளர முடியும். அவர் உங்களை பார்த்து கொள்வார். நாங்கள் வாழ்ந்ததுனால உங்களுக்கு சொல்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிரதான கிருபை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்குறது அத்தனையும் கொடுக்க தேவன் வல்லவர். அது இல்லை. எதனால்? அந்த பணிவினால். எதனால்? அவருடைய பணிவினால் நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமே? கீழே வாசிக்கலாம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அது பக்கத்துல பார்த்து அவங்கள ஆசீர்வதிச்சு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தைலாம் கேட்டால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இல்லையா? சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? அல்லேலூயா. வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படணும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கே வருது எங்கே போகிறது? உங்களை அடிச்சுக்கவே முடியாதுமா. அவ்வளோ பயபக்தியாக இருக்குது உனக்கு சபையை குறித்து. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நீ பிறக்கும் போதும் வருவேன், நீ போகும்போதும் ஆசீர்வாதமாக போவேன். எங்கே? சரி, அதை நம்ம பார்த்துடலாமா? யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதில் அழகாக வாசிக்கலாம். இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. இன்னும் 1/4 hour இருக்குது, 3/4 hour தான் ஆயிருக்குது. வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். குறைவு தான் ஆசீர்வாதம். வாசிக்க. உம்முடைய சந்தானம் பெருகி, குழந்தைகள்லாம் பெருகி, உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல, உமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். தானியம் ஏற்ற காலத்திலே, இங்கதான் விஷயம் இருக்குது. தானியம் ஏற்ற காலத்துல அம்பாரத்தில் சேருகிறது போல, நான் படிக்கிறேன். தானியம் ஏற்ற காலத்துல அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்வீர்கள். எங்க? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து பூண்டுகளை போல பேர பிள்ளைங்க வந்துடும் நிறைய. அல்லேலூயா.
முதிர் வயதாயிடும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, அம்பாரத்தில் தானே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதில் நீங்கள் சேருவீங்க. கர்த்தர் எல்லாம் ஏட்டு சட்டை எல்லாமே அவர் பார்த்துக்கிறார், எல்லாமே அவர் பார்த்துக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா, அந்த ஆசீர்வாதம் தான் இது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கும். குழந்தைங்க நல்லா இருக்கும், பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு அது நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. பிரைஸ். கை தூக்கணும் உங்களுக்கு கிடைக்கும், கை தூக்காதவங்களுக்கு கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கோட்டை விட்டுட்டீங்க, கவனிக்கல நீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்ப கீழே வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக்குவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை நானே பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆமாம், நானே வாயாடுவேன், நானே சண்டைக்கு நிற்பேன், நானே ஊன்னு பண்ணிடுவேன். அல்லேலூயா. என்கிட்ட வச்சுக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அப்ப சாத்தான் தான் நமக்கு மெயின் எதிரி. அந்த சத்துருவை நீங்க அடிக்கிற அடி அவன் 7 வழியா ஓடணும். அல்லேலூயா. அவன் 7 வழியா ஓடணும். சத்துரு தான் எல்லாத்தையும் கொண்டு வருவான். அவன் முதல்ல எதுன்னா நம்ம மைண்டை அசுசிப்படுத்திடுவான், நம்முடைய சிந்தனை இதை கெடுக்க செஞ்சிருவான். பிறகு இருதயம் முழுதும் இருளாயிடும். அல்லேலூயா. அவன் அப்படியே பவுண்ட் பண்ணிடுவான், கட்டிடுவான் உங்களை ஸ்ட்ராங்கா. மீறாதபடி, ஆண்டவரை ஆராதிக்காதபடி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு 2-3 பேர் ரொம்ப व्यसனத்தோட தூக்கத்தை விட்டு எழுந்துக்காத அளவுக்கு உங்க மேல உட்கார்ந்து அமுக்குன்னு அமுக்கிட்டு இருந்தான். புரியுதுங்களா? இன்றைக்கு நடந்த கதை. தூக்கம் உங்களுக்கு கண்ணுக்கு, அதாவது என்றைக்கு வராத தூக்கம் இன்றைக்கு வந்தது. அவன் உன் மேல உட்கார்ந்துக்கிட்டு எழுந்துக்காதபடி அமுக்குன்னு அமுக்கிட்டான். ஆனா யாரோ உங்களை சரியான கேள்வியை கேட்டு உங்களை தட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அந்த நல்லவன் யாருன்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி தூங்கிட்டு இருக்கிற, அதாவது சாத்தனுடைய சந்தோஷத்துல, அவன் கொடுக்கிற தூக்கத்துல பயம் இல்லாதவன். அந்த பயம் இல்லைங்க. என்ன இல்லை? பயம் இல்லை. பயம் இல்லாதவங்க அடிக்கடி உதவாங்குவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? இந்த குழந்தைங்களாம் இருக்குது இல்லையா, அது அதாவது பயங்கரமானவங்க அவங்க. அந்த குழந்தைங்க 2 வயசுல அவங்க செய்கிற காரியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது என்ன பண்ண, அவள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு, நாங்கள் பட்ஸு போடுறது பார்த்துருக்குறா. ஒரு பட்ஸ் அவர் கையில் கிடச்சிச்சு. அவன் என்கிட்ட காட்டினான், பட்ஸ் பார் அப்படின்னு. சரியா குடினா அவன் ஓடுறாங்க காதில் விட்டுக்கினேன். நான் போய் முடிக்கிறதுக்குள்ளே அந்த காரியத்தை செஞ்சுட்டோன்னு பார்க்குறான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக விட்டுக்கிட்டு ஓடுறான். உழுமா விழாதா? உழுமா விழாதா? நேற்று சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் பேர் என்ன? ஏதோ அவன் மேலே இருக்கிறானோ. இவன் சாப்பிட்டுட்டு அவன் தலை மேலே உடம்பெல்லாம் சாப்பாடை போட்டு ஹயான்ற மாதிரி இவன் அவனை வாழ்த்தின்னு இருக்கிறான், சோறை போட்டுட்டு. அவங்க அம்மா பார்த்துட்டு பட்டுன்னு ஒன்று வச்சது, அவன் மேலே சாப்பாடு போடுறிய. இந்த மாதிரி 1000ங்க பாத்ரூம் உள்ளே போயிட்டு படியை உட்காந்துக்கிட்டு அந்த தண்ணிகளை வாரி மேலே ஊற்றின்னு உட்காந்துருப்பான். இந்த அடங்காதவங்களும் வாங்கினே இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, வசனத்துக்கு அடங்காதவன். பிரதர் நீங்களும் சொல்லுங்க சரிப்பா. வசனத்துக்கு அடங்காதவன் வாங்கிக்கினே இருப்பான். ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பல் ஓடியும், ஒரு இடத்துல நரம்பு ஓடியும், ஒரு இடத்துல கை ஓடியும், விரல் ஓடியும். அல்லேலூயா.
வசனத்துக்கு பயப்படாதவன் உத வாங்கிட்டே இருப்பான். ஆனா தொச்சு போட்டு மறுபடியும் அதை செய்வான். ஒரு அல்லே சொல்லாமா, மறுபடியும் தொடிச்சிருவாங்க, தொடிச்சிட்டு மறுபடியும் செய்வான். நம்ம இதுதான் நல்லா கவனிக்கணும். இங்கே தான் ஒரு விசேஷம். நான் இதை செய்ததினால் நான் உதவாங்கினேன் அப்படி அந்த புத்தி நமக்கு எப்போ வருகிறதோ அன்றைக்கு தான் தேவனை தேடுவோம். அல்லேலூயா. இதுவரையிலும் நம்ம உத வாங்கிட்டு தான் இருப்போம். அந்த ஞானம், ஏன் இவ்வளோ உத நான் வாங்கணும்? அல்லேலூயா. ஏன் இந்த உத வாங்கணும்? வாயில் என்னமோ போட்டு மென்னுட்டுருக்குறான். இந்த கொண்டையில் போடுவாங்களே சின்ன லப்பர், சின்னதாக அது போடுவாங்க. அது போட்டு அவங்க அம்மா போட்டிருந்தாங்க. அது உருவி வாயில் போட்டுனுக்குறான். இவன் மென்னுக்குன்னு என்கிட்ட வரா. முன்னாடி வாயில் துப்புன்னா துப்ப மாட்டேன். முன்னாடினா சாக்லேட்டு. எங்க சாக்லேட் இருக்குன்னா அப்பா விட்டுருவார், டாடி விட்டுருவாங்க. அல்ல சாக்லேட்டுனாங்க. எவ்வளோ கிரிமினல் வேலை பாருங்க இந்த வயசில். சாக்லேட்டு மெல்றேன், துப்ப மாட்டேன்னு. துப்பு அப்படின்னா துப்புனாக்க ரப்பர் பேண்டு. உத விழுமா விழாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. உத விழுமா விடாதா? அதனால் வசனத்துக்கு நடுங்காதவங்களுக்கு உத விழுந்துக்கு தான் இருக்குது. ஆனால் உணர்ற வரையிலும் விழும் உத. அல்லேலூயா. எது வரையிலும் விழும்? நான் செய்து தப்பு என்கிற உணர்ற வரையிலும் உத விழுங்க. என்றைக்கு உணர்ந்துட்டோமோ அன்றைக்கு எல்லாம் ஃபினிஷ். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்களாம் வந்துடுவீங்க. அவர் உனக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் நல்லா வளருவீங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைங்களும் அழகாக வந்துடுவாங்க. அப்போ தான் நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம். உனக்கு விரோதமாக கிரிசை யாரும் என்ன ஆகிட்டான்? ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லாம் வாசிக்கலாமா? உணர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, உனக்கு அதாவது நீ கையிடும் வேலைகள், அதில் என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீ கையிடும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். களஞ்சியங்கள் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம். நல்லா கவனிக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, இந்த இடத்த எனக்கு கொடுக்கும்போது கவனிங்க, இந்த இடத்த எனக்கு கொடுக்கும்போது இந்த பூவரச மரம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சின்ன கலை, ஒரு 10 கலை வச்சேன். 10 துளுத்துருச்சு. அல்லேலூயா. 10 துளுத்துருச்சு. துளுத்து பெரிய மரமாகிடுச்சு. அந்த மரத்தில் என் பிள்ளைங்களுக்கு ஊஞ்சல் கட்டி விடுவேன். 3 பேருக்கும் 3 ஊஞ்சல். ஏன்னா ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு அல்லே சொல்லாமா. பிறகு அந்த இடத்துல நான் வீடு கட்டும்போது அது ஒரு நல்ல விலைக்கு விற்றேன். சும்மா தேவனை நீ பற்றிக்கிட்டா, ஒரு பூண்டை நீ கொண்டு போயிட்டு ஊனிட்டினா அது பலன் கொடுக்கும். ஒரு வெங்காயத்தை நீ ஒரு தொட்டியில் ஊன்றன்னா அது நிச்சயம் பலன் கொடுக்கும். கொஞ்சம் கடுகு தூவிறன்னா அந்த கடுகு நிச்சயம் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றல்ல. நீ கையிடும் வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஸோ இதில் நமக்கு வேலை செய்தும் கடன் வருதுன்னா அடி விழுந்துட்டே இருக்குது எங்கேயே. அல்லேலூயா. வசனத்துக்கு நம்ம நடுங்கலை. அவருடைய ஆராதனை அசட்டை பண்ணுறோம். சத்துருக்கு நம்ம தூக்கத்தை கொடுத்துட்றோம். அல்லேலூயா. சாத்தான் நம்மளை ஏமாற்றி வீட்டில் வச்சிடுறான். உன்னை ஏமாற்றி வீட்டில் உட்கார வச்சிடுறான். ஏன்னா சபைக்கு போனால் அவருடைய கரு உன்னை தொடும். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஏமாற்றப்பட்டவர்களுங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வராதவர்கள், சாத்தானால் ஏமாற்றப்பட்டவர்கள். அவங்களை பார்க்கும்போது பரிதாபங்க. அல்லேலூயா. அவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. அல்லேலூயா. நல்ல வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிரச்சனை இருக்குங்க வீட்டில். அல்லேலூயா. சத்துருவால் ஏமாற்றப்பட்டவர்கள் பிள்ளைங்க நல்லமே நம்ம எல்லாம் அழைத்த தேவன் நம்ம நற்குணத்தை கண்டுதாங்க அழைச்சாரு. நம்ம எல்லாருக்கும் நல்ல குணங்க இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆனால் சாத்தான் நம்மள ஏமாத்திடுறான். ஏனால் இந்த தேவ ஆலயத்திலே அவருடைய ஆராதனையில் தான் ஆண்டவர் அசைவாடுகிறார். ஏன் பவுல் சொன்னார்?
சபை கூடுதலை விட்டு விடாதன்னு. அதில் தம்ப உன்னுடைய ஆசீர்வாதமே, உன்னுடைய கையின் பிரயாசங்களே பெருக செய்கிறது அங்கதான் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இது நம்ம சத்துரு நம்மளை ஏமாத்திடுறோம், வேற யாரும் ஏமாத்தல. உன் புருஷன் உன் மனைவி இல்லை, டக்குன்னு சனிக்கிழமை நைட்டு தாங்க புருஷன் மனைவி சண்டை வரும். காலையில் எழுந்தோன்னே, அப்போ வரலனாலும் காலையில் சபைக்கு போகிற நேரத்தில் சண்டை வராங்க. அல்லேலூயா. புருஷன் கூப்பிடுவார், பாஸ்டர் 2 வாரமோ 3 வாரமோ போடல, பாஸ்டர் என்ன நினச்சி, பாஸ்டர் எல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் துக்கப்படுவார். ஏன் துக்கப்படுறேன்னா, இவங்க சாத்தான் இவனை ஏமாற்றி உட்கார வச்சுட்டானே. நம்ம சத்துரு கையில் தான் ஏமாந்துறோம். ஆகையினால் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் சரியாய் வராததுனால தேவன் உன்னை பிளஸ் பண்ண தயங்குகிறார். அல்லேலூயா. ஆமாம், இவர்கள் சத்துருக்கு இடம் கொடுத்து போகிறார்களே என்று வேதனைப்படுகிறார் ஆண்டவர். அப்படின்னா நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க, என்ன நடந்தாலும் சத்துருவை நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவாங்க. அந்த பெலன் எங்க? சத்துரு ஒரு வழியா வரனா 7 வழியா ஓடுவாங்க. அது யாருக்கு? அவரை சரியான முறையில் ஆராதிக்கிற பிள்ளைகள். அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடுமோ அது அப்படியே பலன் கொடுக்கும், என்ன செய்யறோமோ அது அப்படியே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டை உங்கள் குடும்பத்தை நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க குணமாகணும். நீங்கள் உன் புருஷன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறோன்னா உன் புருஷன் விடலை ஆகணும். உன் மனைவி சுகவீனமாக இருக்கிறாங்களா, புருஷன் ஜெபிக்கும் போது மனைவி சுகமாகணும். இது தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, இது தாங்க தேவனுடைய வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாங்க கர்த்தருக்குள்ள. கர்த்தர் உன் குடும்பத்தில் வந்துட்டான்னா போதுங்க, தேவன் விசேஷங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் எக்கார்ந்து கொண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு வராதபடி மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் லீவ் எடுத்துக்கணும். நீ லீவ் எடுத்துட்டீங்கன்னா நீ உன் புருஷன் மேலே கையை வைக்கும்போது சின்ன கட்டியாக இருக்கும், மண்ணல் பாரு பெரிய கட்டியாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை அதிகமாகுங்க. ஏனென்றால் சத்துரு உள்ள வந்துட்டான், வேதனை அதிகமாயிடும். ஆகவே ஆகாது. மோகன்ராம் கிட்ட தான் போய் நிற்கணும். ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அதாவது தேவைக்கு போகலாங்க, தேவைக்கு போகலாம். நான் போகக்கூடாதுன்னு சொல்ல. நான் சில நேரத்தில் தலைவலி பயங்கரமாக இருக்கும், ஒரே ஒரு டேப்லெட் போட்ட உடனே தலைவலி போயிடும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவரே இந்த அற்புதம் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? அல்லேலூயா. நீங்கள் ஏன் செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் பேசுகிறாரு, என் மகனே, என் பிள்ளைங்கள்லாம் சரியான விசுவாசத்தில் இன்னும் வரல. அல்லேலூயா. ஆகையினால் என்னால் அவர்களுக்கு செய்ய முடியல. நான் டாக்டர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுத்து, சயின்டிஸ்டுகளுக்கு ஞானத்தை கொடுத்து, என் ஜனங்கள் அதிலேயாவது சுகம் பெற்று ஒரு 10 நாள் கூட்டி, ஒரு 10 வருஷம் கூட்டி வாழ்கிறதில்லாவது என்னை தேடி வருவார்கள் என்கிறதுக்காக தான் நான் டாக்டர்ஸ்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை கற்று விசேஷமாக கொடுத்தது. மெடிக்கலை ஆவியானவர் சொல்கிறார். இது அவிசுவாசிகள். ஒரு 10 வருஷம் அவனுடைய நோய் வயிற்று புண்ணு வந்துருச்சுங்க, ஒரு அது ஜாயின்டிஸு என்ன சொல்கிறாங்க, அது என்ன, அது அப்பண்டிஸ் வந்துருச்சுங்க. அல்லேலூயா. ஆமாம். ஸோ அப்படியே விட்டால் அந்த குடல் வடித்து செத்து போவான். தேவன் அவனுக்கு ஞானம் கொடுக்குறாங்க, ஃப்ரீங்க. அல்லேலூயா. ராயப்பேட்டையில் ஃப்ரீயாக போயிட்டு அறுத்து க்ளீன் பண்ணிட்டு சுகமாக வீட்டுக்கு வரான். இது ஆண்டவர் செய்கிற கிருபைங்க அது. ஏனென்றால் அவன் சாகிறதை காட்டிலும், அல்லேலூயா, அவன் 10 வருஷம் கூட வாழ்ந்தானா, இந்த 10 வருஷத்துலாவது என்னை நினை கூர்ந்து என்கிட்ட வருவான், அப்போ நான் பார்த்துக்குவேன் அவனை. அல்லேலூயா. நம்ம இப்பவே போயிட்டா வாழ்வோ சாவோ எல்லாம் தேவனோடு கூட இருந்துடுங்க. ஆண்டவர் நம்மளை விசேஷமாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கூடாத காரியம் வரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகினால் இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்லிட்டார், வைத்தியன் அதாவது நோயாளிகளுக்கு என்ன தேவை? வைத்தியன் தேவை. ஆண்டவரே சொல்லிட்டார். ஒருத்தனை கண்ணை வச்சு சுகமாக்குறாரு, இன்னொருத்தனை உமை நீரை கீழே சிந்தி அந்த சேற்று எடுத்து கழுவி போய் சீலவாம் குளத்தில் கழுப்பா உனக்கு கண் பார்வை வந்துடும்னு சொல்கிறார்.
அல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ அத்திப்பழ ஆடை போடு, அப்போ நீ குணமாகுவே. அல்லேலூயா. ஆமாம். என் தேவன் யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அது அதுக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உன் விசுவாசம் தளராதபடி, அல்லேலூயா, அடிக்கடி உதவாங்காதபடி, அடிப்படாதபடி, அல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு எதனால் அடி விழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உடனே கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்துடும். நம்ம அந்த பக்கம் போகவே மாட்டோம். இவன் புத்தி தெரிகிற வரையிலும் வாங்கின்னு தான் இருப்பான். அவளுக்கு தெரிஞ்சிட்ட உடனே, பெருவில் ஆகிட்ட உடனே என்ன பண்ணுவான்? ஓ, நம்ம இப்படிலாம் செஞ்சோமா, நம்ம இனிமேல் செய்யக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினா அந்த குணம் வரும். நம்ம சிறு பிள்ளைங்கள மாதிரியே இருந்துடக்கூடாதுமா. நம்ம வளர்ந்துட்டோம். ஆவிக்குரிய காரியங்களை சிறு பிள்ளையாகவே இன்னும் இருந்துட்டுருக்குறோம். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பெரியவங்கள ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவன் அருள் செய்வார். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு கருவாடு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் பிளஸ்ஸிங் இருக்கும். ஒரு முருங்கார்த்து விற்கிறேன்னா அதில் பிளஸ்ஸிங் இருக்கும். அல்லேலூயா. ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் பிளஸ்ஸிங் இருக்கும். கடன் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. என் தேவன் உன்னை அப்படி அனாதையாக விட்டுற மாட்டார். என் தேவன் இந்த வேத வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, நல்ல கூலியை கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஆமா, கீழே வாசிக்கலாம், முடிச்சிடலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அதுதாங்க முக்கியம். நம்மளாம் யாரா இருக்கணும்? பரிசுத்த ஜனமா. முடியுது, டைம் முடியுது, கவனிக்கணும். பரிசுத்த ஜனமா நம்ம நிற்கணும். நம்ம இஷ்டப்படி நீங்கள் போகாதீங்க பிள்ளைங்களை. ஜாமக்காரனுடைய எச்சரிப்புக்கு நீங்கள் சரியாயிருங்க. ஒன்று தெய்வ ஆவியானவர் எச்சரித்துக்கிற வேதத்தில். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு மனுஷனை ஏற்படுத்தி அவனுக்கு கிருபைகளை கொடுத்து உங்களை எச்சரிக்கிறார். எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் பரிசுத்த ஜனமாக அவருக்கு மாறிடுவீங்க. கீழே வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? அப்பா, இவங்க கிறிஸ்துவங்கப்பா, இவங்க ஜெபம் அப்படியே நடக்கும்பா, உங்ககிட்ட வரமாட்டாங்க. அல்லேலூயா. 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 ஆமென். சாத்தான் நினைப்பானா நல்ல ஆவிக்குரிய சபை பக்கம் போக மாட்டானா. அவன் போகலன்ட்டு தான் தூதர்கள் அனுப்புவானா. அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், ஐயோ நான் அந்த பக்கம் போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்னு சத்தம் கேட்டால் அவன் ஸ்தோத்திரம் பண்ணியே என்னை சாவச்சிருவான். யார் சொல்லுமா? யார் சொல்லுமா? சாத்தானுடைய கூட்டங்கள் சொல்லுமா. அவங்க ஸ்தோத்திரம் பண்ணியே என்னை சாவச்சிருவாங்க. என்ன போய் அங்கே அனுப்புறீங்களா? நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ வல்லமை. சாத்தான் சாவுற அளவுக்கு வல்லமை. ஸ்தோத்திரம் சொல்லு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளைங்களையும் கூட்டிக்குங்க. வீட்டில் ஜெப அறையா ஒரு சின்ன குட்டி தேவாலயமாக மாற்றுங்க. பிறகு பாருங்கள், ஆசீர்வாதம் உங்களுக்கு தலைக்கு மேலே வரும். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, போகையிலும் அவருடைய சொந்த ஜனமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் செல்வங்களே, புரிந்து கொள்ளுங்க. எதனால் அடி விழுது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். ஜெபம் பண்ணலாமா?